வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Almost break up, baby. ரெட்ரோ படத்துல இருந்து The One பாட்டு வந்து இன்னைக்கு வெளியே இருக்கு. ஸோ அண்ணனுக்கு வந்து அவங்க வந்து இந்த போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து ஹாப்பி பர்த்டே டு The One. ஸோ ரெட்ரோவில் வந்து The One arriving in May 1 on May 1 அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டேகு. நான் பாட்டுக்கே The One அப்படின்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏன்னா ப்ரோமோ வெளியாக்குனதும் சரி, சித் ஸ்ரீராமோட வோக்கல், அப்புறம் வின்சன், தென் சந்தோஷ் நாராயணன், இன்னும் ஒரு சிங்கர் மகாலட்சுமி நினைக்கிறேன், அவங்க எல்லாமே சேர்ந்து பாடியிருக்காங்க விவேக் அவரோட லிரிக்ஸில். ஐ திங்க் இதுதான் வந்து அவங்க அவரோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் அப்படின்னு நினைக்கிறேன், விவேக் சார் அண்ட் சனாவோட. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே எப்படியான எலிவேஷன்ஸ் இருக்க போகுதுன்னு போய் கேட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் பாருங்க ஜி. களமோ அவன் மூச்சரிய மயிர்கால்களும் பூச்சரிய வச்சமவ வந்திருக்காடு. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா, நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா, அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவன அடையுதம்மா. இது டோட்டலா தீமே வேற மாதிரி இருக்கு. வின்சன் சனா ஆன் ஃபயர் மோட்ங்க. அழுகு லுக்கு. ஐயோ சனா The One அண்ணா. Wow. It was written on the walls for begin the proof and the truth rang from you. Answered every call when they beckoned, billion angels in the sky sang for me. Found out when I wasn't ready then. Needed all the healing she would offer. See, the truth was I was crippled by the thought of having blood upon my head for many men. Bodies falling by the dozen. Freedom, calling out my name to be the leader that they needed when they kneeled and see them through the night so they can see the sun. இது வந்து பூஜா ஹெக்டே, ஐ மீன் லவ் தானே. ஸோ பூஜா ஹெக்டே தேடி போகிறப்போ வருது. இந்த ஷாட் வேற லெவலுங்க அந்த டீசர். பின்னாடி ஏதோ இருக்கு அந்த சட்டையில. The One. This is a blast, pure blast. இது எனக்கு வந்து எப்படி வந்து இதை நான் வந்து எடுத்துக்கிறேன்னா, யூஸ்வலாக சித் ஸ்ரீராம் வந்து பாடினார்னா அது வந்து ஒரு மெலோடி ட்ராக்காக இருக்கும்.
மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஐ திங்க் ஒரு 80% to 90% அந்த ஒரு ரேஷியோவில் வந்து அவர் வந்து மோஸ்ட்டாக வந்து காதல் பாட்டு அந்த மாதிரியான மெலோடி ட்ராக்காக பாடியிருப்பார். ஸோ இதில் வந்து அவங்க ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து ஓகே வேர்ல்ட் ஸ்டேஜை வந்து ரூல் பண்ண ஆள் வந்து பாட போகிறாங்க அப்படின்னோடனே நிறைய நேம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, யார் பாட போகிறா யார் பாட போகிறான்னு. பட் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். நேற்று சித் ஸ்ரீராம் அப்புறம் வின்சென்ட், சந்தோஷ் நாராயணன் இவங்கெல்லாம் பேர் சொன்னோன்னே இது வந்து ஒரு கோம்போவே வந்து நல்லா இருக்கே. அதுவும் சித் ஸ்ரீராம் ப்ளஸ் ரேப் அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டோன் கிடச்சிது. ஓகே, பாட்டோட போர்ஷன்ஸும் இருக்கும், ரேப் இருக்கும். ஸோ ரேப்பில் வந்து வின்சென்ட் அந்த மாதிரி பண்ணுவார்னு. ஆனால் பாட்டு கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் அந்த அந்த பாட்டு வருதுல்ல, அது கேட்குறப்ப எனக்கு வந்து அந்த ஒப்பாரி பாட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து சோகமாகவும் இருக்கும், சந்தோஷ ஒப்பாரியும் இருக்கும், சம்திங். அது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த அந்த அவர் பாட ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த ஒப்பாரி சாங்கோட ஃபீல் தான் வருது. ஒப்பாரி சாங் இல்லை, அந்த ஒப்பாரி சாங்கோட தீம் அந்த ஸ்டைல் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, விஷுவலாக வந்து நான் வந்து கேப்டிவேட் ஆனாலும் லிரிக்ஸில் வந்து நுணுக்கமாக திரும்ப கேட்குறப்ப தான் தெரியுது, ஓகே அந்த காதலை வந்து சித் ஸ்ரீராம் பாடுறப்ப அந்த காதலோட பிளாட் வந்து வருது. ஸோ ஐ மீன் ஐ திங்க் பூஜா ஹெக்டே அந்த கேரக்டர் இருக்கலாங்களா, ருக்மிணி அவங்க, ஸோ அவங்கள வந்து கடத்திடுவாங்களா சம்திங் ஏதாச்சும் ஒன்று. ஸோ அதை சார்ந்து அண்ணன் வந்து அவங்கள தேடி போகிறதோ அந்த ஒரு மிஷனில் வந்து இந்த பாட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஒப்பாரி ப்ளஸ் அந்த ஆக்ரோஷம் வெறி அதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து விஷுவலாகவுமே காட்டினாங்க. நிறைய ரெட் கலர்ஸ், ஸோ ரெட்ரோல் வந்து நிறையா அது வந்து ரெப்ளிகேட் ஆகுது. அப்புறம் அந்த ஃபயரு, அப்புறம் அந்த மணல் இதெல்லாம் சரிகிறது இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து சும்மான்ட்டுன்னு இருக்காது, தேர் ஷுட் பி சம்திங் கனெக்ஷன் வித் த மூவி. ஸோ அது வந்து திரும்ப ஒரு வாட்டி பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு தெரியும், ஓகே என்ன வந்து சொல்ல வராங்க, என்ன வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. பிகாஸ் ஒரு இன்டர்வியூவில் கூட கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்தாரு, நான் டீசர்லேயே வந்து லைட்டாக வந்து நான் சொல்லிட்டேன் படம் வந்து எதை பற்றி அப்படின்ட்டுன்னு. ஸோ ஐ எம் வெரி ஷுர் இது வந்து அதை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ரிவீல் as in ஒரு ஹிண்ட் மாதிரி அதை கொடுத்துருப்பாங்க. செகண்ட்லி வந்து அந்த ரெட் கலர் இந்த சட்டை அந்த காஸ்டியூமில் அண்ணன் வராருல, அது வந்து ப்ரீசனுக்கு போகிற இது நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஏன்னா கண்ணாடி பூவையில் பார்த்துருந்தீங்கன்னா வேறு இதில் இருப்பார், ஒயிட்டு இதில் இருப்பார், இதில் வந்து ரெட்டு. ஸோ விகடனில் கூட அது வந்துச்சு. ஸோ அது நாட் ஷூர் அது வந்து ப்ரீசனா இல்லை சம்திங் ஏதோ ஒரு இடத்துல வந்து காட் பண்ணி வச்சுருக்காங்களான்ட்டுன்னு. ஸோ அதில் வந்து அவர் அந்த பேங் பண்ணுறது, அந்த டீம் அதெல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக். இது வந்து இந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் வீடியோவாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து பிட்டாக வருதா இல்லை ஒரு ஹோல் சீக்வன்ஸாக வருது, அது வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம படத்தில் தான் நம்ம வந்து அதை இன்னும் ஃபீல் பண்ண முடியும். விவேக் லிரிக்ஸ் வந்து ட்ரெமெண்டஸ். ஸோ அது வந்து சொல்லவே வேணாம், ரெட்ரோக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஈவன் சூரரை போட்டு வெய்யோன் சில்லி வந்து பாட்டு அவரோட லிரிக்ஸ் வந்து அவர் எழுதுனதுலேயே மாறுபட்ட பாட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சுப்ராஜ் சார், சனா சார், விவேக் சார் எல்லாத்தையுமே. ஏன்னா எங்கள் அண்ணனை வந்து ஒரு ஃபயர் மோட்டில் வந்து கொண்டு வராங்க. May 1 படம் வரப்போகுது. ஸோ இன்னும் என்ன வெயிட்டிங் நம்மளுக்கு, ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அது வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ லவ், லாஃப்டர், வார். லவ்வில் வந்து கண்ணாடி பூ வந்துச்சு, லாஃப்டரில் வந்து கனிமா, தென் வாரில் வந்து இந்த பாட்டு இருக்குது. இன்னும் ஒரு பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் அது என்ன பாட்டுன்னு. ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், இது வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஸோ மலேசியா சூர்யா ஃபேன் கிளப், நம்ம அண்ணனுக்கு வந்து மலேசியாவில் இருக்கிற ஃபேன் கிளப் ரெட்ரோவோட அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ நான் அதில் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதாவது டிஷர்ட், ரெட்ரோ டிஷர்ட். ஸோ அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சேல்ஸ் வந்து விக்ரஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டாக் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை அந்த ஸ்க்ரீனில் கூட நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிஷர்ட் வந்து 50 ringgit, 45 வந்து டிஷர்ட், 5 வந்து போஸ்டேஜ்க்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட பிளான்ஸு, டிக்கெட் சேல்ஸ் அதெல்லாம் எப்போ வரும், எங்கே நடக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்டிசிபேட்டடாக இருப்பீங்க அண்ணன் ஃபேன்ஸு. ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்மளோட அஃபிஷியல் சூர்யா மலேசியா சூர்யா ஃபேன் பேஜோட அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, யாரும் ஃபாலோ பண்ணாதவங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நம்மளுக்கு. ஸோ லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா பயோவில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 weeks தான் இருக்குது கைஸ். ஸோ பேக் டு பேக் வந்து நம்மளுக்கு அப்டேட், நம்மளுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ கங்குவாக்கு வந்து எப்படி நிறையா பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் செய்கிறப்ப வேறு லெவலில் பிளாஸ்ட் பண்ணமோ, அதே மாதிரி ரெட்ரோவில் வந்து கலக்கிறோம். May 1 வந்து பப்ளிக் ஹாலிடே வேறு. ஸோ சொல்லவே வேணாம்.
இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா நான் வந்து ட்ரெய்லர் அப்டேட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்து இந்த மெர்ச்சன்டைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ டெஃபினட்டாக போய் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் guys. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து